கேட்கும் வரங்களை அள்ளி அள்ளி தரும் யோக ஆஞ்சநேயரை எப்படி வழிபட வேண்டும்? குரங்கு ரூபத்தில் காட்சியளித்த விஸ்வரூப யோக ஆஞ்சநேயர். எங்கும் இல்லாதது போல் சங்கும் சக்கரத்தோடு காணப்படும் இந்த ஆஞ்சநேயர் எங்கு அமைந்திருக்கிறார்? ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது சோளிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம். மலையின் மீது யோக நரசிம்மர் வீற்றிருக்கிறார். இந்த தலத்தில் வசிஷ்டர், காஷ்யபர், அத்ரி, ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர் ஆகிய சப்த ரிஷிகளும் கடுமையான தவம் இருந்து அந்த நரசிம்மரை நேரில் தரிசனம் செய்த ஸ்தலமா இந்த நரசிம்மர். அங்குள்ள பெரிய மலையில் வீற்றிருக்கும் நிலையில் அந்த மலைக்கு எதிரில் 406 படிகளுடன் அமைந்த அழகிய குன்றின் மீது யோக ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார். 4 கரங்களுடன் இருக்கும் இவர் ஒரு கையில் சங்கும் மற்றொரு கையில் சக்கரமும் மீதமுள்ள 2 கரங்களில் ஜெப மாலையையும் தாங்கி காட்சி தருகிறார். சிறிய மலையிலிருந்து பார்த்தால் யோக ஆஞ்சநேயரின் கண்கள் பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரின் திருவடியை நோக்கி இருக்கிறதாம். சப்த ரிஷிகள் தவம் இருந்த போது அவர்களுக்கு பாதுகாப்பு தருமாறு ஆஞ்சநேயருக்கு நரசிம்மர் கட்டளையிட்டிருந்தாராம். குரங்கு ரூபத்தில் காட்சி தந்த அற்புத காணொளியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தலத்திற்கு வந்து யோக நரசிம்மரை வழிபடுவதற்கு முன்பாக இந்த ஆஞ்சநேயரை வழிபட்ட பின்பு நரசிம்மரை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.